Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் ஒன் யூபிஎஸ்சி 2024 சக்தி துபேவோட ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை பார்க்கலாம். ஸோ கொஷின் உள்ள டைரெக்டாக போயிடலாம். டிஸ்கிரைப் தி மேஜர் பாம் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரைப் த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் விச் ஆர் ஃபேஸ்டு பை தம். ஸோ ஓவரால் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் காம்பனன்ட் கேட்டிருக்கிறாங்க. 15 மார்க்கர் கொஷினாக கேட்டிருக்காங்க. 15 மார்க்கர் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாமினேஷனில் மேக்ஸிமம் 3 பேஜ் கொடுப்பாங்க. இந்த டாப்பர் 3 பேஜுமே எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ கொஷின் உள்ளார போயிடலாம். கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் காம்பனண்ட்ல பார்த்தீங்கன்னா இது ஜிஎஸ் பேப்பர் 1ல வேர்ல்டு ஜியாகிரபி செக்மெண்ட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ ஆன்சர் ரைட்டிங்ல இந்த டாப்பர் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி துபே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியராக எழுதியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 5.5 லைன்ஸ். ஜென்ரலாக நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா 3.5 லைன்ஸ் இன்ட்ரடக்ஷன் எழுதினாலே மோர் தேன் எனஃப். சரி, இன்ட்ரடக்ஷனை ஃபாலோ பண்ணி பாடி ஆஃப் த ஆன்சர் போயிருக்கிறாங்க. பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேஜர் சப்ஹெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாம் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எழுதியிருக்காங்க. செகண்ட் சப்ஹெட்டிங்ல மேஜர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை தம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கொஷின்லையுமே 2 காம்பனன்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. இவங்க அதை கரெக்டாக 2 சப்ஹெட்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சப்ஹெட்டிங்கை பாயிண்ட் வைஸ் ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆன்சரை கன்க்ளூட் பண்ணுறப்ப கன்க்ளூஷன் எழுதியிருக்காங்க. ஆனால் என்னன்னா ரொம்ப லென்த்தியாக எழுதியிருக்காங்க. இந்த கன்க்ளூஷனை வந்து 2 பேராகிராஃபாக ஸ்பிளிட் அப் பண்ணியிருந்தா ஒன்று வந்துட்டு கரண்ட் சேலஞ்சஸ் மாதிரியும் இன்னொன்று வந்துட்டு கன்க்ளூடிங் பேராகவும் இருந்திருக்கும். ஸோ இந்த கன்க்ளூஷனுக்கு ஒரு 1/2 மார்க் அதாவது எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ அது மொத்தமாக எழுதுனதுனால இவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கக்கூடிய ஸ்கோப் வந்து இவங்களே லிமிட் பண்ணிட்டாங்க. இன்ட்ரடக்ஷனுக்குள்ளார போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ட்ரடக்ஷனில் பாம் ஆயில் வந்துட்டு இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணது, அது குக்கிங் இண்டஸ்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரீஸில் எனர்ஜி செக்யூரிட்டி, இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் யூசேஜை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷனுக்கு 1 மார்க் ஈஸியாக கிடைச்சிரும். கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கரண்ட் சேலஞ்சான கிளைமேட்டிக் சேஞ்சை பற்றி பேசியிருக்காங்க. ஐலாண்ட் கண்ட்ரிஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, இது எப்படி வந்துட்டு இன்னும் சஸ்டைனபிள் எக்கனாமிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எல்லாமே சூப்பராக எழுதியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா இதை ஒரே லென்த்தியர் பேராவான எழுதுனதுனால கன்க்ளூஷன் இதை எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக வந்துட்டு 1 மார்க் மேலே கொடுக்க முடியாது. இதுவே இதை ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதியிருந்தா இது இதோட எக்ஸ்டெண்டட் பேராகிராஃப் பாடி ஆஃப் த ஆன்சர்னு சொல்லி அங்கே ஒரு 1/2 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு. செகண்ட் பேராகிராஃப் கன்க்ளூஷனுக்கு அதுக்கு ஒரு மார்க் கிடைச்சிருக்கும். இதை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த டாப்பர். சரி, இப்போ பாடி ஆஃப் த ஆன்சர்ல போயிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாம் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸை பற்றி எழுதியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் வேர்ல்டு மேப் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன் வேர்ல்டு மேப் வந்து ஜியாகிரபியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வரைஞ்சா நம்மளுக்கு வந்து 1/2 மார்க் எக்ஸ்ட்ரா ஈஸியாக கிடைச்சிரும். சரி, இதில் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த எந்தெந்த கண்ட்ரிஸ்ன்றதை ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா, பிலிப்பைன்ஸு, ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 3 கண்ட்ரிஸ் மென்ஷன் பண்ணதுனால 1.5 மார்க் ஈஸியாக கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்கில். செகண்ட் சப்ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி ரிலேட்டட் டெர்மினாலஜிஸ், கிளைமேட்டிக் சேஞ்ச், எல் நினோ இம்பேக்ட், டெம்பரேச்சர், மாய்ஸ்டர் எல்லா கீவேர்ட்ஸுமே வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஜியாகிரபி பேஸ்டு டெர்மினாலஜிஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்துட்டு நம்ம குறிப்பாக வந்துட்டு லேர்ன் பண்ணி நம்ம ஆன்சர்லையுமே நம்ம இன்கார்பரேட் பண்ணணும். நாட் ஓன்லி தட் இவங்க 5 பாயிண்ட் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி எழுதியிருக்கிறதுனாலையும் நல்ல விதமாக எழுதியிருக்கிறதுனாலையும் ஒரு பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் விதத்தில் 2.5 மார்க் கிடைச்சிரும். இப்போ ஓவரால் இந்த பர்டிகுலர் ஆன்சரில் இன்ட்ரடக்ஷனில் 1 மார்க்கு, கன்க்ளூஷனில் 1 மார்க்கு, ஸோ 2 மார்க் வந்துடும். அண்ட் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்கில் 1/2 மார்க் டயக்ராமுக்கு இங்கே 1.5 மார்க், ஸோ 2 மார்க் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்கில் கிடைச்சிருக்கு. செகண்ட் சப்ஹெட்டிங்கில் அனதர் 2.5 மார்க், ஸோ 4.5 மார்க்கு. இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் 2 மார்க்ஸ். ஸோ ஓவரால் வந்து இந்த டாப்பர் வந்து 6.5 மார்க் எடுத்திருக்காங்க 15 மார்க்கரில். ஸோ நான் ஜென்ரலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா 15 மார்க்கர் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா 12லேருந்து 15 பாயிண்ட் கண்டிப்பாக எழுத ட்ரை பண்ணுங்க. நாட் ஓன்லி தட் ஜியாகிரபி மாதிரியான கொஸ்டின்ஸில் வேர்ல்டு மேப்பு கம்பல்சரியாக வரைய ட்ரை பண்ணணும். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஜியாகிரபிக்கல் பிளேசஸை நம்ம எழுத ட்ரை பண்ணணும். ஜியாகிரபி பேஸ்டு டெர்மினாலஜிஸ் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ இந்த ஜிஎஸ் பேப்பர் 1 ஜியாகிரபிக்கல் செக்மெண்ட்டில் வர்றதில் இவங்களோட மார்க்ஸை பார்க்குறப்ப 250க்கு 112 எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஆவரேஜ் 5.5 to 6 மார்க்ஸ் வந்துட்டு பர் கொஸ்டினுக்கு எடுத்திருக்காங்க. அதே தான் நம்ம எவாலுவேஷன்லையுமே இந்த டாப்பர் ஃபெச் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி துபே வேர்ல்டு ஜியாகிரபி ஆன்சர்லேருந்து லேர்ன் பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். அண்டு இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜில் எழுதிடலாம். பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் சப்ஹெட்டிங் கம் பாயிண்ட் வைஸ் ஃபார்மேட்டில் எழுதிடலாம். அண்ட் வேர்ல்டு மேப் கண்டிப்பாக வந்துட்டு ஜியாகிரபி பேஸ்டு கொஸ்டின்ஸில் வரைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஜியோகிராஃபிக்கலா எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பிளேஸஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அந்த கொஸ்டின் ரிலேட்டடா ரெலவென்ட்டான ஜியோகிராபிக்கல் பிளேஸஸ மென்ஷன் பண்றது மூலியமா நம்மளுக்கு அடிஷனல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் 1ல வேர்ல்டு ஜியோகிராஃபி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, இந்த டெக்னிக்ஸ உங்க ஆன்சர்ல இன்கார்பரேட் பண்ணுங்க. இது மூலியமா நீங்க பெட்டர் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கு. அண்ட் நீங்க எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ வந்துட்டு நீங்க ஃபீட்பேக் வேணும்னா, நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றது மூலியமா கன்சிஸ்டன்ட்டா உங்க ஆன்சர் ரைட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.